Assalamu alaikum. Welcome to HANIF'S kitchen. Every Sunday biryani episode 6ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 types of egg biryani. ஒன்னு ப்ராப்பரான டேஸ்டியான எக் பிரியாணிங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத் ஸ்டைல்ல எக் தம் பிரியாணி பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் உங்களுக்கு இது நல்லாவே புரியுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த 2 type of பிரியாணியை நம்ம HANIF'S கிச்சன் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப ப்ராப்பரான ஒரு தமிழ்நாடு ஸ்டைலில் எக் பிரியாணி செய்ய போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா 5 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச 5 முட்டையில் ஒவ்வொரு முட்டையிலையும் லேஸாக இந்த மாதிரி கீறி வச்சுக்கலாம் கத்தி வச்சு. ஏன் அப்படின்னா அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். அதனால லேஸாக இந்த மாதிரி முட்டையில் கீறி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் 3 கப்பு எடுத்திருக்கேங்க. 3 கப்பு அப்படிங்கிறது 1/2 கிலோ இருக்கும். ஸோ உங்களுக்கு கப்பில் நான் அளவெடுத்தா உங்களுக்கு புரியும், தண்ணிலாம் ஊற்றி சேர்க்கறதுக்கு புரியும் அப்படின்றதுனால நான் வந்து கப்பில் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நாம வந்து இதெல்லாம் அரைக்கிற மசாலா நான் சொல்லிடுறேன். 20 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 50 ml தயிர் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, புதினா மல்லி 1 கைப்பிடி அளவு. இப்போ மிக்சி ஜாரில் இந்த பச்சை மிளகா, புதினா மல்லி, முந்திரி பருப்பு, தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த பிரியாணிக்கு இந்த மசாலா தான் ரொம்ப அல்டிமேட்டான ஒரு வாசனை தரக்கூடியது, டேஸ்ட் தரக்கூடிய ஒரு மசாலா. ஸோ நம்ம இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சிடுறேன். இந்த கடாயில் 100 ml ஆயில் எடுத்திருக்கேன். இந்த 100 ml ஆயிலில் நான் 50 மட்டும் முதல்ல சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச இந்த 5 முட்டையை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த முட்டையை ஃப்ரை பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல இந்த முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போதுங்க, இது நல்லாவே ஃப்ரை ஆயிடும். இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 50 ml ஆயிலையும் இப்போ நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, இதையும் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து கட் பண்ணி வச்ச தக்காளியையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு பாருங்க. இப்போ இந்த டைமில் நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, இந்த முந்திரி பருப்பு, தயிர், இந்த பேஸ்ட், புதினா மல்லி பேஸ்ட்டு, இதை நாம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதை நம்ம சேர்க்கும்போது இந்த பிரியாணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா பொடி 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 3 கப்பு ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 4.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நாம் வந்து ஊற வச்ச அரிசியில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதி லெமனை வந்து நான் இதில் புழிஞ்சு விட்டுறேன். இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வைக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நாம் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த டைமில் தான் நம்ம வந்து எக்கை சேர்க்கணும். இதுதான் எக்கு சேர்க்கறது கரெக்டான டைம். ஸோ பார்த்துக்கோங்க. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70% இப்போ குக் ஆகியிருக்கு. இப்போ நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பெரட்டிட்டு இந்த டைமில் நாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்ச முட்டை இருக்குல்ல, இதை வந்து இந்த ரைஸோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க.
நெய் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் அடுப்பை வச்சிருக்கோமா, அது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி கிளறுனா சூப்பரான ப்ராப்பரான ரொம்ப டேஸ்டியான எக் பிரியாணி நம்மளுக்கு அருமையாக ரெடியாக இருக்கு பாருங்க. அந்த முட்டையும் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த சோறு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக ப்ராப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, பிரியாணி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோட கலர்ல இருந்து எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நாம வந்து இதுக்கு மேலே பொரிச்ச முந்திரி பருப்பை இதோட தூவிக்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்பவே அட்டகாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க. ரொம்ப பிரியாணி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிரியாணி டேஸ்ட்ல இருக்குது. நீங்க ஒரு நல்ல ஒரு எக் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா நீங்க இதை தாராளமா ட்ரை பண்ணலாம். இது அந்த ஒரு சூப்பரான பிரியாணியா இருக்குது. இப்போ நம்ம ஹைதராபாத் ஸ்டைல் எக் தம் பிரியாணி பார்த்துடலாம் எப்படி செய்யறதுன்ட்டு. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 4 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 பிளைன் முட்டை எடுத்திருக்கேன். மொத்தம் இந்த பிரியாணிக்கு 6 முட்டை வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் 50 ml தயிர், 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் பாதி லெமன், அப்புறம் புதினா மல்லி 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 1/2 கிலோ ரைஸ், அதே 3 கப் அளவு தான். இதை வந்து நான் ஆல்ரெடி வடிச்சு வச்சுட்டேங்க. 70% குக் ஆகி இருக்குது. இது ஃபுல் குக்குடு கிடையாது, 3/4 குக் ஆகி இருக்குதுங்க. ஆல்ரெடி இந்த ரைஸ் நம்ம எப்படி குக் பண்றது அப்படின்றதெல்லாம் நீங்க முந்தைய பிரியாணி வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். ஆயில் ஊத்தி இந்த பிளைன் முட்டை இருக்குது பாத்தீங்களா, இதை உடைச்சு போட்டுடலாம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த 2 முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு மிளகுத்தூள் 1 பிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த முட்டையை நல்லா கிளறிட்டு கொத்து முட்டை மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு ஓரமா வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நான் இப்ப அதே கடாயிலேயும் 100 ml ஆயில் ஊத்திருக்கேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணோம் பாத்தீங்களா, அதுல பாதி அமௌண்ட் தான் நான் இப்ப இந்த எண்ணெயில போடுறேன். போட்டு நல்லா ஃப்ரைட் ஆனியன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்க போறோங்க. இது எல்லாமே நம்ம மேலே வந்து தூவுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரைட் ஆனியன் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அதே ஆயில்லையும் நீங்க ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு இந்த வேக வச்ச 4 முட்டையும் லேசா கீறிட்டு 2 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணிருங்க இந்த ஆயில்ல இந்த முட்டைய. இப்போ நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சுங்க இந்த முட்டை பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம முட்டையை ஃபுல்லா எடுத்துடலாம் இந்த கடாயில இருந்து. இப்போ அதே கடாயிலேயும் அந்த ஆயில்லையும் பிரியாணி இலை ஒரு அன்னாசி பூ சேர்த்துட்டு இந்த பேலன்ஸ் இருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா தக்காளி இது 2யும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த தக்காளி நல்லா மசியணும் அந்த அளவு சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இப்ப வந்து பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இந்த 50 ml தயிரையும் சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் ரெடியா எடுக்குது. இப்ப நம்ம அடுப்பை சிம்ல வச்சுட்டு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா தம் பண்ண போறோம். சோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப்புங்க. இந்த பேஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாதி அமௌண்ட் நான் எடுத்து தனியா வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம லேயர் போட போறோம். சோ தனியா எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம குக் பண்ணி வச்ச ரைஸ் இருக்குல்ல, அந்த ரைஸ்ல பாதி அமௌண்ட்டை நான் இந்த கடாயில போட்டுறேன். போட்டுட்டு இதுக்கு மேல வந்து நாம இந்த எடுத்து வச்சோம்ல இந்த பேஸ்ட் அதை வந்து இப்ப சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேல வந்து புதினா மல்லி கட் பண்ணி வச்சதை தூவிடலாம். அப்புறம் நம்ம கொத்து முட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்ச அந்த முட்டையும் தூவிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைடு பண்ணி வச்ச எக் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம ஃப்ரைடு ஆனியனையும் மேல தூவிடலாம். தூவிட்டு அதுக்கு மேல மீதி இருக்கிற பேலன்ஸ் அந்த குக் பண்ணி வச்ச ரைஸ் இருக்குல்ல அதை இப்ப சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்ப 100 ml காய்ச்சின பால்ல நான் கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்திருக்கேங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இந்த ரைஸ்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு அந்த பாதி லெமன் இருக்குல்ல அதை வந்து இப்போ புழிஞ்சு விட்டுறலாங்க. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் தான் நம்ம ஒரே இதில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயராக போட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. மூடியை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கமன்னு ஹைதராபாத் தம் பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ரைஸில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வெந்திருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, ரைஸ் எடுக்கும் போதே உதிரியா அழகா ஒன்னோட ஒன்று ஒட்டாம வருது. நம்ம பாயில் பண்ணி வச்ச அந்த எக்கு மசாலாலாம் பிடிச்சி ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதை தவிர்த்து கொத்து முட்டை மாதிரி கிண்டி வச்ச அந்த முட்டையும் இதோட ரைஸோட சேர்ந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த முந்திரி பருப்பை தூவிக்கலாம். எப்பயுமே நீங்கள் பிரியாணியில் கண்டிப்பாக அது முந்திரி பருப்பு தூவுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஹைதராபாத் தம் பிரியாணி. இதில் வந்து ஹைலைட் பார்த்தீங்கன்னா இதோட வாசனை, இந்த ஃப்ரைட் ஆனியன்லாம் போட்டிருக்கிறதுனால இதோட வாசனை அவ்வளோ ஜம்முன்னு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்குது இந்த பிரியாணி. அதோட எக்குமே பார்த்தீங்கன்னா ரைஸில் பாயில் பண்ண எக்கும் இருக்குது, அப்புறம் ஃப்ரை பண்ண எக்கும் இருக்குதா. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஹைதராபாத் எக் தம் பிரியாணி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த 2 டைப் ஆஃப் எக் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அதோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.